பட்டாம்பூச்சி பறக்குது, பள்ளிக்கூடம் நடக்குது, நண்பர்களை பார்த்தாலே மனசெல்லாம் பொங்குது. அப்புறம் என்னமோ வருமே. யோசனாக்கா மேடம், இன்னைக்கு உங்க பர்த்டேன்னு கேள்விப்பட்டாதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. ஓ, ரொம்ப தேங்க்ஸ் கசாமா. ஆனா உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சது. வாசனை நல்லா இருக்கு, ஃப்ளவர்ஸ் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் மேடம். உண்மையிலேயே நீ ஸ்மார்ட் பாய் கசாமா. நீ நிச்சயமா பெரிய ஆளா வருவ. ஓஹோ ஹோ ஹோ ஹோ. வணக்கம். என்னாச்சு ஷின்சான்? உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஒன்றும் வேண்டாம் மேடம். மேரி மேரி ஹாப்பி பர்த்டே மேடம். ஒரு ஹாப்பி பர்த்டேவை கூட உன்னால ஒழுங்கா சொல்ல முடியாத ஷின்சான். பரவாயில்ல, அட்லீஸ்ட் என் பர்த்டேவை ஞாபகம் வச்சுக்கிட்டே என்ன விஷ் பண்றதுக்காவது வந்து அதுவே சந்தோஷம். கிறிஸ்மஸ்க்கே இப்படிதான் மேடம் சொல்லுவாங்க, கேட்டது இல்லையா? இப்ப நீ என்னதான் சொல்ல வர ஷின்சான்? ஒன்னும் இல்ல. என் ஹைட்டுக்கு இந்த பூ தான் மேடம் கிடைச்சது கிஃப்ட். என்ன கிஃப்டா? எனக்கா? இது ரொம்ப அழகா இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் பறிச்சுட்டு வந்தியா? இந்த பூ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ஓ, அப்படியா? ரொம்ப மோராதீங்க மேடம், அப்புறம் வாசனையே இருக்காது. இந்த வாசனை எனக்கு தெரிஞ்ச வாசனையால இருக்கு. இது டாய்லெட்ல யூஸ் பண்ற ஏர் ஃப்ரெஷனர் ஆச்சே. கரெக்ட். செம்ம ஷார்ப் மேடம், நீங்க பட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. இதை எடுத்த இடத்துலயே கொண்டு போய் நீயே வச்சிடு. வரதுக்கு முன்னாடி உன் கையை கழுவிட்டு வா ஷின்சான். என்ன மேடம் இப்படி திருப்பி குத்துட்டீங்க? நான் வேணும்னா வேற கிஃப்ட் கொண்டு வரட்டுமா? எனக்கு எந்த கிஃப்டும் தேவையில்ல. நீ விஷ் பண்ணதே எனக்கு சந்தோஷம் தான். சந்தோஷம் சகிக்கல. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் வேணும்னா ஒரு டைமண்ட் செட் இல்லனா ஒட்டியானம் கொண்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம், இங்க இருந்து கிளம்பு போதும். என்ன மேடம் முறுக்கினீங்க? நான் வேணா உங்களுக்கு நெத்தி சுச்சி கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? எதுவும் சொல்லாத, முதல்ல உன் கிளாஸ் ரூமுக்கு போ. என் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒழுங்கா போய் படிக்கிற வேலைய பாரு, இல்லனா விளையாடு. உங்களுக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கலையே, எனக்கு வருத்தமா இருக்கு. ஓகே, நான் எது கேட்டாலும் நீ எனக்கு கிஃப்டா தருவியா ஷின்சான்? சும்மா சொல்லுவேன், நீங்க பெருசா கேட்டு போறீங்க, நான் எங்க போறது? நீ இந்த மாதிரி சேட்டை பண்ணாம சமத்து பையனா இருந்தனா அதுதான் எனக்கு கொடுக்க போற கிஃப்ட். என்ன ஒரு சங்கடம். சமத்தா இருக்கணும்னு சொல்லிவிட்டாங்களே. அப்ப நான் இது வரைக்கும் சமத்தா இருந்ததே இல்லையா மேடம்? நீ சமத்து பையனே எனக்கு தெரியும். ஆனா கசாமாக்கோ மேடம்க்கோ பிரின்சிபல் சாருக்கோ யாருக்குமே இது தெரியாது. அவங்களுக்குலாம் நீ நல்ல பையனு தெரியாதுல்ல, அதுக்கு தான் சொல்றேன். இது தெரியாதா? ஆமா ஷின்சான், உண்மைதான். மத்தவங்களுக்கு எந்த வேலை செய்ய பிடிக்காதோ அந்த வேலையை நீ செய், அதான் நல்லது. அவ்வளவுதானே, விடுங்க மேடம். நான் எப்பேற்பட்ட நல்ல பையன். என்ன பண்ற ஷின்சான்? என்ன சொன்னா நீ என்ன செய்ற? சட்டாச்சி பட்டாச்சி மலைய வரையறேன் மேடம். எல்லாத்தையும் தலைகீழ புரிஞ்சுக்கிறானே. எந்த வேலையை செய்ய மத்தவங்க கூச்சப்படுறாங்களோ, அதாவது குப்பையை கிளீன் பண்றது, இந்த மாதிரி வேலையை உன்னை செய்ய சொன்ன. ஓஹோ ஓஹோ. அப்படி நீ அந்த மாதிரி வேலை ஏதாவது செஞ்சேன்னா மத்தவங்க உன்னை பார்த்து பாராட்டுவாங்க ஷின்சான். இது கசாமா காதுல போய் ஊதுறது, மசாவு சாப்பாடு அவனுக்கு தெரியாம எடுத்து சாப்பிடுறது, அதுவா மேடம்? இல்ல இல்ல, அந்த மாதிரி வேலை இல்ல. ஓ, அப்ப இந்த வேலை மெடிக்கல் மிராக்கிள் தான். அப்படின்னா நீ இந்த வேலை எல்லாம் செய்ய மாட்டியா? திடீர்னு நம்ம ஷின்சானுக்கு என்னப்பா ஆச்சு? பார்க்கிறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. இவன் இப்படி பண்றானா நிச்சயம் ஏதோ உள்கூத்து இருக்குமே. என்ன இது? யோஷினாக்கா மேடம், நம்ம ஷின்சானுக்கு என்னமா ஆயிடுச்சு, நீங்களே வந்து பாருங்களேன். ஒருவேளை அவன் மாறிட்டானோ? என் கண்ணை என்னாலயே நம்ப முடியல. ஷின்சான் நான் சொன்னதை மாறி இருக்கானே. ஷின்சான், நீ ஒரு சமத்து பையன்கிறத ப்ரூவ் பண்ணிருக்க. இருந்தாலும் நீங்க இவ்வளவு கஷ்டமான கிஃப்ட் என்கிட்ட கேட்டு கூடாது. நான் சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த அளவுக்கு மாறிட்டியா? இங்க பாருங்க பசங்களா, இனிமே ஷின்சான் எல்லார் கூடவும் சமத்து பையனா பழகுவான். ஆமா, இன்னைக்கு மட்டும்தான், அடிக்கடி கிடைக்குமா?
ஓகே, எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. ஓகே. மேடம், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். நண்பர்களே, இடியுடன் கூடிய விடை வாங்கிக்கிறேன். எனக்கு கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஷின்சான் இந்த அளவுக்கு சமத்த பையனா மாறி இருக்கான். இப்ப யாராவது இவனை பழைய ஷின்சான்னு சொல்லுவாங்களா? ஷின்சான்! எஸ் மேடம். ஷின்சான், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ எப்பவும் இதே மாதிரி இருக்கணும், அதான் என் ஆசை. அதுக்கு டெய்லி உங்களுக்கு பிறந்த நாள் வரணும் மேடம். இப்போதைக்கு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேடம். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷின்சான். குட் மார்னிங் மேடம், நாங்க ஸ்கூலுக்கு வந்துட்டோம். நீங்க இந்த வாலு பையனை பத்தி தானே கேக்குறீங்க மேடம்? நீங்க நினைக்கிற மாதிரி அவன் வால் பையன் கிடையாது மேடம். அவன் ரொம்ப புத்திசாலி பையன். அவன் எவ்வளவு மாறி இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். நம்பவே முடியல. அவன் அவ்வளவு மாறி இருக்கானா நான் சொன்னங்கிற ஒரே காரணம் தான். அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க கைடன்ஸ்ல எப்படி அவன் நல்ல பையனா மாறி இருக்க முடியும்? நான் சொன்னதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வந்து உங்க கண்ணால பாருங்க. அப்பதான் நான் சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு உங்களுக்கே புரியும். நான் நேர்ல வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. கன்ஃபார்மா சொல்ல முடியும், அவன் வாலு பையன் தான். வாலு பையன் இல்ல, அவன் ஷின்சான். உள்ள போய் பாருங்க மேடம், ஷின்சான் எப்படி இருக்கான்னு. இவ்ளோ மாறி போயிருப்பான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல மேடம். எல்லாம் ஏன்